சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த நபர் வட மாநிலத்தவர் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த காட்சிகளில் நாம் பார்க்கக்கூடிய அதே உடையை தற்பொழுது இந்த இளைஞர் அணிந்திருப்பதாகவும் அதனை வைத்து இளைஞரை அடையாளம் காணப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்களும் புகைப்படமும் காவல்துறையினர் தரப்பில் வெளியிடப்பட்டிருந்தது. அடையாளம் தெரிந்தால் தகவல் தரும்படி காவல்துறையினர் தரப்பிலிருந்து அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கான சன்மானமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த நிலையில ஆந்திரா சூலூர்பேட்டையில் இந்த வடமாநில இளைஞர் சிக்கியதாக போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து இந்த நபரை காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள். ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக சில பதில்களை தெரிவித்திருப்பதாகவும், ஒருவேளை அவர் மனரீதியிலாக இந்த பதில்களை கோருகிறாரா அல்லது இவர்தான் அந்த நபரா என்றது தொடர்பாக உறுதி செய்யும்படி இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த நபர் வடமாநிலத்தவர் என்ற முதற்கட்ட தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நபர் குறித்தான விசாரணை எப்பொழுது முழுமையடையும், இவர்தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபரா என்பதெல்லாம் காவல்துறையினருடைய தரப்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் வரை நாம் காத்திருப்போம். தொடர்ந்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து அங்கிருக்கக்கூடிய தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சாமிநாதன். சாமிநாதன், வணக்கம். தொடர்ந்து அங்கு நடைபெறக்கூடிய விசாரணை தொடர்பான தகவல்கள் என்ன? முக்கிய அதிகாரிகள் யாரேனும் அங்கு விரைந்திருக்கிறார்களா? தொடர்ந்து இந்த நபர் குறித்தான தகவல் என்னவாக இருக்கிறது? எதன் அடிப்படையில் இவரை கைது செய்திருக்கிறார்கள்? எங்கு வைத்து கைது செய்திருக்கிறார்கள்? இதற்கு பற்றிய முழு தகவல்கள் அந்த காவல்துறையினர் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது சுவாமிநாதன்? வணக்கம் மேடம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் போலீஸ் நிலையம் தற்போது மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. பிடித்து விட்டோம் என்ற ஒரு ஒற்றை வரி செய்தி மட்டும் காதில் வந்து விழுகின்ற வேளையிலே போலீசார், அதாவது உயர் அதிகாரிகள் திடீரென ஆரம்பாக்கம் போலீஸ் நிலையத்திலிருந்து புறப்பட்டு எங்கெங்கோ செல்கின்றனர். குறிப்பாக அவர்கள் ஆந்திரா நோக்கி செல்வதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அதே சமயத்தில் மற்றொரு போலீசார் வேறு ஒரு இடத்துக்கு செல்வதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இவ்வாறு போலீசார் பிரிந்து ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டு ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் உள்ளன என்பது மட்டும் தெளிவாகி இருக்கிறது. அதே சமயத்தில் ஆரம்பாக்கம் போலீஸ் நிலையத்திலும் சம்பவம் நடந்த இடத்திலும் போலீசார் சென்றவாறு உள்ளனர். எனவே ஆரம்பாக்கம் போலீஸ் நிலையம் தற்போது மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க சுவாமிநாதன். தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டது இந்த கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். இதனால் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருந்தது இந்த நபர் யார் என்பதை கண்டறிவதில். இதனால் அவருடைய வீடியோ காட்சிகளும் வெளியிடப்பட்டிருந்தன. சில புகைப்படங்களை வைத்து ரயில் நிலையங்களிலும் போலீசார் அவர் யார் என்பது அடையாளம் காணுவதற்காக தேடப்பட்டு வந்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட 12 நாட்களாக இந்த விசாரணை என்பது தொடர்ந்திருந்தது. 12 நாட்களாக இந்த இளைஞர் யார் என்பது தொடர்பாகவும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவரை கைது செய்வது தொடர்பாகவும் காவல்துறையினர் ஒரு தீவிர பணியினை மேற்கொண்டிருந்தார்கள். தனிப்படை தீவிரமாக இந்த நபர் யார் என்பதை அடையாளம் காணப்பட்டு தேடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திரா சூலூர்பேட்டா இடையில் வைத்து இந்த நபரானது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே உடையை அணிந்திருந்ததால் இந்த நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த நபர் யார் என்று கண்டறிவதற்காக காவல்துறையினர் தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அதற்காக சன்மானமும், அதாவது அடையாளம் காணப்பட்டு தகவல் சொல்பவர்களுக்கு சன்மானம் அளிக்கப்படும் என்று காவல்துறையினர் தரப்பில் அதிகாரப்பூர்வமாகவே சொல்லப்பட்டிருந்த நிலையில இன்று இந்த நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். சூலூர்பேட்டையிலிருந்து கும்மிடிப்பூண்டி வழக்கில் சொல்லப்பட்டு வந்து தேடப்பட்டு வந்த நபராக இருந்த இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு வட மாநிலத்தவர் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையிலும் புகைப்படம் அடிப்படையிலும் தேடப்பட்டு வந்திருந்த நபர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அதிகாரப்பூர்வ விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த விசாரணையின் இறுதி கட்டம் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.